Welcome to Gilly Billy Kids Universe. ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய, யாரும் செல்லாத வீடு இருந்தது. அந்த வீட்டைப் பற்றி ஒரு பயங்கரமான கதை இருந்தது. தோ, இரவு 12 மணிக்கு அந்த வீட்டிலிருந்து ஒரு குரல் கேட்கும். யாரும் அங்கு செல்ல துணியவில்லை. ஒரு நாள் அருண் என்ற 10 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் துணிச்சலானவன், ஆனால் கொஞ்சம் ஆவலானவன். நான் அந்த வீட்டுக்குப் போய் உண்மை என்ன என்று கண்டுபிடிப்பேன் என்று சொன்னான். அவனுடைய நண்பர்கள் பயந்து, போகாதே அருண், அது சாதாரண வீடு இல்லை என்றார்கள். ஆனால் அருண் கேட்கவில்லை. அந்த இரவு மணி 11:50. அருண் மெதுவாக அந்த பழைய வீட்டுக்குள் நுழைந்தான். அங்கு முழு இருள், காற்று வீசும் சத்தம், பழைய கதவுகள் கிர் கிர் என்று ஒலித்தது. அருணின் இதயம் துடிக்கத் தொடங்கியது. மணி 12 ஆனது. அச்சானக், ஒரு மெதுவான குரல். யாரங்கே? அருண் நடுங்கினான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் அந்த குரல். நீ ஏன் இங்கே வந்தாய்? அருண் ஓட முயன்றான். ஆனால் கதவு தானாகவே மூடப்பட்டது. அவன் கத்தினான், யாரு நீ? என்ன விடு! அப்போது ஒரு ஒளி தோன்றியது. ஒரு வயதான பெண்ணின் நிழல். அவள் மெதுவாக சொன்னாள், இந்த வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தனியாக இறந்தேன். யாரும் என்னை நினைக்கவில்லை. அருண் பயந்து இருந்தாலும் அவளுக்கு கருணை வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நான் உங்கள மறக்க மாட்டேன். நாளை எல்லாருக்கும் உங்கள் கதைய சொல்றேன். அந்த நிழல் மெதுவாக சிரித்தது. அவள் மறைந்து விட்டாள். கதவு திறந்தது. மறுநாள் அருண் கிராமத்துக்கு அந்த வீட்டின் உண்மையை சொன்னான். அந்த வீடு இனிமேல் பயங்கரமான இடமில்லை. அது ஒரு நினைவிடமானது. கதை சொல்லும் நெறி. மாரல்: பயம் பல சமயம் உண்மையல்ல. புரிந்து கொண்டால் அது கருணையாக மாறும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். இதைப்போல இன்னும் சுவாரஸ்யமான மற்றும் மனதை தொடும் கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.